ஏங்க இப்படி ஆயிட்டீங்க? ஏங்க தமிழ் சமூகம் இவ்வளவு கேவலமா போச்சு? கொஞ்சமாவது அறிவுபூர்வமா யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? நான் எங்க கோவப்படுறேன், எங்க ஆதங்கப்படுறேன்னு கொஞ்சமாவது யோசிங்க. ஏங்க தன்னம்பிக்கை பேச்சாளர்னா திருக்குறளை எடுத்துக்கூடாதாங்க? அப்புறம் எதுக்கு உலகம் பூரா போய் எங்க திருக்குறளை பாருன்னு பெருமை பித்திக்கிறீங்க? ஃபாரின்காரன் கேட்க மாட்டானா? யோ உங்க ஊர்ல திருக்குறளை சொல்லி கொடுத்தா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறீங்க, அப்புறம் என்னத்துக்கு வெங்காயத்துக்கு எங்கிட்ட எடுத்து வரீங்க கேட்க மாட்டானா? பேசிட்டீங்களா? பேசல. உலகம் முழுதும் அதிகமாக போக்குத்தனமா பேசின ஒருத்தரை கொண்டு போய் திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டி பேசின ஒருத்தரை வந்து இப்படி எல்லாம் நீங்க அசிங்கப்படுத்துறீங்களே, அவமானப்படுத்துறீங்களேன்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பேசினவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. பிற்போக்குத்தனமா பேசியிருக்காரு. பேசினவன் யாருன்னு அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தை எடுத்து சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அறிவியலுக்கு ஒவ்வாததுன்னு நீங்க சொல்றது மறுஜென்ம தத்துவம். கரெக்டா? சேசாரணும். எஸ். அத திருவள்ளுவர் பேசுறாரு. அப்ப திருவள்ளுவரோட பெரிய அறிவாளியா நீங்க? என்னங்க எங்கங்க உங்களுக்கு கொம்பு முளைச்சுது? திருவள்ளுவரோட என்னங்க படிச்சு கிழிச்சிட்டீங்க நீங்க? என்னங்க பெக்கால எஜுகேஷன்ல 10 வருஷம் படிச்சீங்கன்னா பெரிய இதுவாங்க நீங்களா?